இன்றைய நமது பயணம் தென்காசி, ஒரு இயற்கை சூழ்ந்த சுற்றுலா தலம். வாருங்கள் செல்வோம். அங்கிருந்து நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரியை அடைவதுதான் பிளான். இது ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? குற்றாலத்தில் குதூகலமாக கொண்டாடிட்டு தென்காசி வந்து இறங்கி அங்கேருந்து காரை புக் பண்ணியிருந்தோம். அவர் கூட வந்துட்டோம். குற்றாலத்துக்கு வந்தால் யாருமே இல்லை. நியூஸ் சேனல்லாம் பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், கூட்டமாக இருக்குன்னு இருந்தாங்க. இங்கிட்டு பார்த்தா நாங்கள் 4 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். உள்ளே போனதான் தெரியும். அப்படி நினச்சி வந்தால் தண்ணி இல்லை, சீசனில் தான் வருமா. சரி, வந்ததே வந்தோம். கொஞ்சம் குளிராடிட்டு இறைவனை வேண்டுவோம், குற்றாலநாதர் வேண்டிட்டு ஐந்தறிவு போனால் கொஞ்சம் தண்ணி நல்லா வந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, குளிச்சாச்சு ஆல்ரெடி. புகைப்படங்களை மட்டும் எடுத்துட்டோம். கரெக்டான டைமிங்கில் போங்க, சீசனில் போங்க. அதுக்கப்புறம் இளஞ்சி கோயில், நல்ல ஒரு கோயில், நல்ல ரம்மியமான சூழலில் இருந்தது. சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருமலை முத்துக்குமாரசாமி கோயில், பண்பொழில் போகிற வழியில் நல்லா இருந்தது. ஒரு சிறு மலை கோயில். தென்காசி போனீங்கன்னா நிச்சயமாக பாருங்கள். அங்கேருந்து காசி விஸ்வநாதர் ஆலயம். உள்ள மொபைல் அலோடு இல்லை, அதனால தான் உச்சி கோபுரத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கேருந்து எங்கே போனோம்? அகத்தியர் அருவி. அதுதான் அன்சீசனல் அருவியாக. ஸோ எல்லா டைம்லையும் போகலாம். முக்கியமாக ஏப்ரல் மே அந்த டைம்லேயும் நல்ல ஒரு அருவியில் தண்ணீர் கொட்டுமா. கண்டிப்பாக அகத்தியர் அருவியை மிஸ் பண்ணாமல் போங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அருவியில் செமமலையான குளியல், சிறப்பாக குளிச்சு விட்டோம். அகஸ்தியர் அருவி அருமையான அருவியாக இருக்குது. குற்றாலத்துலேருந்து சீசன் டைமில் தானா, இங்கே ஆல் டைம் நல்லா இருக்குமா. நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு. சிறப்பான குளியல். அதன் புகைப்படங்கள் தான் இவைகள். எல்லாமே ஒரு மெமரி தானே, அதுக்கு தான் இது எல்லாமே. அப்படியே வர வழியில் ஒரு தொங்கும் பாலம் ஆற்றை கடந்து வரும்போது அதை எடுத்தாச்சு. இது பாபநாஸ் ஆற்றல் எடுத்தது. இப்போ நாங்கள் தென்காசியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகலாமா, இல்லை இங்கே வேறு ஏதாவது பார்க்கறதுக்கான. இது வரைக்கும் என்னெல்லாம் வந்திருக்கோம்? 5 கோயில் வந்துருக்கும் இது வரைக்கும். காலை குற்றாலம், ஐந்தருவி, அப்புறம் இளஞ்சி முருகர் கோயில், அப்புறம் பண்பொழில், திருமலை முத்துக்குமாரசாமி கோயில், அப்புறம் அகஸ்தியர் அருவி. இந்த பிள்ளையை முடித்து விடு. பெரிய கோயில் கோயிலாக சுத்த வருவாங்க. நம்ம சாமி பக்கத்தெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் டூருன்னு பார்த்தாலே கோயில் கோயிலாக சுற்றலாம். ஆன்மீக சுற்றுலாத்தில் தான் ஆன்மீக சுற்றுலா மாதிரி ஆயிடுச்சு இப்போ எங்களுது. 2 அருவியில் குளிச்சிருக்கோம், ஆன்மீக சுற்றுலா பார்த்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் தான். அப்புறம் வேறு என்ன, அகஸ்தியர் அருவி, அப்புறம் சொரிமுத்தையனார் கோயில், அப்புறம் பாபநாசம் சந்நிதி, நடுவில் காசி விஸ்வநாதர் கோயில். அதுக்கப்புறம் என்ன, சொரிமுத்தையனார் கோயில். அங்கேயும் பார்த்துட்டு தோரணமலை போகலான்னு பார்த்தோம், முடியல, அலௌடு இல்லையா 3 மணிக்கு மேலே. சரி, அங்கங்கே எடுத்த புகைப்படங்கள். இது பாபநாசம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பாவங்களை நீக்கிட்டு அங்கேருந்து நேராக திருநெல்வேலி நெல்லையப்பரை பார்க்க வந்துட்டோம். அங்கே எடுத்தவை தான் இவைகள். நெல்லையப்பரை பார்த்துக்கிட்டு இரவு டின்னரை முடிச்சுக்கிட்டு எங்கே போகலான்னு பிளானை போட்டோம். என்ன பிளானு? அதுதான் பிளானு. வித் லவ் மூவி நைட் ஷோ 10:30 to 1:30. அதை முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சா கன்னியாகுமரியை நோக்கி நாகர்கோவில் இடையில் ஒரு புகைப்படம்.